என்ன டிஃபன் ரெடி. இத வர மாதவா, அதிகாலையில் உன் முகத்தில் எவ்வளவு அழகை அள்ளி தெளித்தது யார்? நூல் கலப்படா. சட்னி போட்டுக்க. நீயே போடுமா. ஏன் இத கூட போட்டுக்க முடியாது? எல்லாத்தையும் நானே செய்ய முடியுமா? தோசையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். என்னடா நீ? ஐயோ, என்ன வீடடா இது? நின்னா முட்டுது, உட்கார்ந்தா இடிக்குது, தும்னா மோட்டல இந்த மண்ணா கொட்டுது. சீக்கிரமா வேற வீட்டை பாரு, பெரிய தொல்லையா போச்சு. இந்த லட்சத்துல இருக்கிற வீட்டுக்கு 250 ரூபா வாடகை. இது டவுனுமா, அவ்வளவு சுலபத்துல வீடு கிடைக்காதுமா. அது சரி, இந்த காம்பவுண்டுக்குள்ள 5 கொடுத்தோம். அத்தனை பேருக்கு சேர்ந்து ஒரே பாத்ரூம். ஒரு வயசு பண்ண வச்சுட்டு எப்படி இருக்க முடியும்? தண்ணி கொஞ்சம் கொடு, கை கழுவணும். என்னடா அப்படியே வச்சுட்ட? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுற? என்னடா சாப்பிடுற? இரு இரு, ஏன் கத்துற? இந்தா தொடச்சிக்க. உமா, எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு போன பிறகு பாத்ரூம் போ. சும்மா வாய பந்து நிக்காத, அந்த இடத்துல பாப்பானுங்க. இங்க இருக்கிற பசங்க ஒரு டைப். நான் ஆபீஸ் போயிட்டு வரேம்மா. ஜாக்கிரதையா போயிட்டு வா. எங்க டுவெல்த் போயிடுச்சுங்க? போயிடுச்சுப்பா. கொஞ்சம் இருந்துருக்கு சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் சொன்னா இருப்பானா? மாதவா, ராசி பலன் பார்க்காம வந்துட்டியாடா? உன் நேரமே சரியில்லடா. சௌக்கியமா? சௌக்கியம் தான் தலைவா. இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க. இப்படியே நேரா போனா வந்துரும். போ போ. படிக்காமே சொல்றீங்க, நல்லா மெட்ராஸுங்க. ஐயோ, நம்ம சிவராம மாதிரி தெரியுது. பார்த்தான்னா வீட்டுல வந்து பந்தி விரிச்சிருவான். நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம், ஓடிடுவான். பாக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டீடா. இல்லாடி ராணி. ஏய் மாதவா, என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா? அம்மா, நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம தெருமணியில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிக்கிட்டு இருக்கான். போய் அவளை கூட்டிட்டு வாடா. அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீ ஏன் தான் எனக்கு அம்மாவை போறதே தெரியல. 1 கிலோ அரிசி என்ன விலை விற்குது தெரியுமா? 3 ரூபாய் 70 பைசா. அது ரேஷன்ல, அனாச்சி கடையில கொஞ்சம் அதிகமா இருக்கும். அம்மா, ஒரு நேரத்துக்கு அவன் எவ்வளவு திணித்தும்மா. இது மெட்ராஸ். ஒரு நாளைக்கு ஒருத்தன் எக்ஸ்ட்ரா வந்தா கூட வீட்டுக்காரன் வாடகை அதிகமா கேட்பான். வந்தவன் வந்தமா பார்த்தமா போனமான்னு இருந்தா பரவாயில்ல. இவன் பெட்டி படிக்கையோட வந்துகிட்டு இருக்காமா. டென்ட் அடிச்சிருவ மாதிரி தெரியுது. யாரு யாரு யாருங்க? டேய் மாதவா. ஐயோ, நான் பாக்குறது கனவா நனவா? அம்மா இங்க வந்து போற யார் வந்திருக்காங்கன்னு. டேய், உன்னை நான் அடிக்காத நாளே இல்லடா. அம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. நீ என்னப்பா இப்படி அழைச்சு போயிட்ட? ஐயோ, ஒரே அலைச்சல்மா. அப்படியா? டேய், ஏய், இது உமா தானே இது? ஆமாப்பா. என்ன இப்படி மாசம் மாசம் வந்திருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறிட்டான்னு தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான். அவன்கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டிய. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. வாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டு கலாட்டா. டேய், முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டா தானே பிடிக்கும்? இல்லடா இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்குடா. நான் குளிச்சிட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துரு. என்ன? ஏமா நான் சொல்றது கரெக்ட்? கரெக்ட்பா. நீ போடா. கைய விடு. டேய், ஆபீஸ் எங்கடா இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா, அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன்னு சொல்லு. மாட்டிக்கிட்டியா? எத்தனை நாளா என்ன டமாச்சிக்கிட்டு இருந்த? உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ணேன். கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்பா? தர 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 ரன் தன் 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 தன்
மாட்டிக்கினியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்சர், இன்னைக்கு உன் கதை கண்ட. ஜமுனா, ஏன் 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 கத்துறீங்க? சிரிச்சது போதும், விஷயத்தை சொல்லுங்க. உன் உள் பாடிய கடிச்ச இந்த எலியுடைய புல் பாடிய பாத்தியா? ஆமா, என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளோண்டு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியினுடைய சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. திருட்டு மொழி முழிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க, போங்க. ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு. இன்னும் பஸ் வரலையா? வரலைங்க. அது வராது, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ். நான் டிராப் பண்ணிட்டு போறேன், வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. அதான் தினமும் பஸ்ல போறீங்களா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம், வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலன்னா தான் சிரமம். பரவாயில்ல உட்காருங்க, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க புடிச்சுக்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டி இருக்கும். ஐயோ ட்ரபிள் பண்ணுதே. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும். தோ ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, வண்டி இன்னமும் பழைய வண்டி தான், ஆனா மேடி நிட்டாலிங்க. கொஞ்சம் இங்க ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து. ஒரு நிமிஷம் இருக்கு மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. யாருங்க விவரம் தெரிஞ்சவங்க யாரும் இந்த வண்டியில ஏறுவாங்களா? இது சுத்தா டப்பா வண்டிங்க. கோயம்புத்தூர், நீ உன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லிட்டேன். ஆமா, ஆபீஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 10 மணிக்கு. ஐயோ, மணி இப்ப 9:45 ஆச்சு. ஐயோ மேடம், ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன் மேடம். இது கிளம்பாதுங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க வாங்க, நான் கொண்டு டாப் பண்றேன். அட வாங்கண்ணா. இவ்வளவு தூரம் கொண்டு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். விஸ்வநாதன், பாய் பாய். ஐயோ, நேரம் பார்த்து கவுத்துட்டியே. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கொஞ்ச தூரம் அந்த ஆபீஸ் வரைக்கும் ஒழுங்கா போயிருக்க கூடாதா? பரம்போக்கு நாய. என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டேய், பூட்டி சாவியை கையில எடுத்துட்டு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா?
நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அரை. ஏம்மா எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து பாடி பாடி பாவ கவித்து உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய், உங்க அப்பா சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல? அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ ஏன் அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சிருக்க போல் இருக்க? டேய், இது தெய்வத்துக்கே எடுக்காதடா. நன்றி மறக்க கூடாது, தெரியுமா? அண்ணா, ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலம்ங்கறாரு. நீ அவங்க கூட பேசுனியா? இல்ல, அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுன நடக்கிறத வேற. போறேன் நானே போய் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு தான் மறுவேலை. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. டேய். ஐயோ சிரிக்கிறானு. குளிச்சியா? தூங்குனியா? எழுந்துரு. எதுக்குடா? கொட்டிக்க வாடா. ஐயோ, வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வா 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 வா. ஏய் மாதவா, சிரிச்சா ஏன்டா பலகீனமாவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியமா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அத செய்ய சொன்ன செஞ்சியா? நாங்க ஊத்திக்க மாட்டோமா? நீ போ, நம்ம ஊத்திக்கலாம்லடா. எப்படி வேணாலும் செய்யலாம். பயங்கரம். என்னடா? வீட்டு வாடகை சொன்னேன்டா. ஒரு சின்ன சமையல் கட்டு, ஒரு சின்ன இந்த ரூம், இதுக்கு போய் 250 ரூபாய் வாடகை. நாங்க 3 பேரும் இந்த சின்ன ரூம்லயே படுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்டா. பாம்பேல நான் தங்கி இருந்த ரூம் இதோட சின்னது. 8 பேர் தங்கி இருந்தான். அது கம்பேர் பண்ண சொர்க்கம் இல்ல. தங்கச்சி உமா வேற வயசுக்கு வந்துட்டா. அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூட வசதி இல்ல. நீங்க 8 பேர் படுத்திருந்தீங்கன்னா எல்லாரும் ஆம்பளையா இருந்திருப்பீங்க. அங்கதானே நீ தப்பு பண்ற. நமக்கு தெரிஞ்ச பொள்ளாச்சிக்கார ஒருத்தர் அங்க டெலிபோன் ஆபரேட்டர் இருந்தாரு. அவர் சம்சாரம், வயசுக்கு வந்து 2 பிள்ளைங்க, நாங்க ஒரு 4 பேர், எல்லாரும் ஒரே ரூம்ல தான் படுத்துக்குவோம். ஏ மாதவா, மனசு சுத்தம் இருந்தா யாரு வேணாலும் எங்க வேணாலும் படுக்கலாம்டா. ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லையே. குழம்பு எடுத்து ஊத்து. ஏண்டா சிவராமா, நீ நேரா பாம்பேல இருந்து இங்க வந்துட்டிய, உங்க அக்கா மாமா பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க? நீ இன்னைக்கு ஊருக்கு போ, சாயங்காலம் நான் டிக்கெட் எடுத்து வர்றேன். அந்த பஜனையே வேண்டாம்டா. வேலைக்கு சேராம ஊருக்கு வரதுலன்னு சவால் விட்டு வந்திருக்கேன். ஊர்ல எல்லாம் நக்கலா பேசுவானுங்க. மச்சா ஒருத்தம் போது மானத்தையே வாங்கிடுவான். டிக்கெட் எடுத்துறாத. ஏங்க, இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிட கூடாதா? சார், இந்த அட்ரஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே போய் சொல்லிடலாமே. மாதவா, உன்னை செவிடுன்னு நினைச்சிட்டான்டா. உன் கஷ்ட காலண்டா. எனக்கு தெரியாதா சார்? அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க. 4 ரூபா கொடுங்க. மாதவா, எப்படி உனக்கு இந்த தண்ணி குடுக்குற ஐடியா வந்தது? தின்றடா, என்னமோ போற. தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன். அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம். வச்சு 4-5 நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா, ஜமுனா, என்ன என்ன இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. ஏன் கண்ணு, 4-5 நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒன்ன வச்சு விட்டோமா?
அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு மூடு அவுட் ஆயிடுச்சாம்மா? பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவனை கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்ணள்ளி போடுறிய? இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கருத்தை காட்டக்கூடாதா? இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே, என் ராசாத்தி இல்ல, எங்க அம்மா இல்ல. கண்ணே, கொஞ்சம் ட்ரை பண்ண, கொஞ்சம் மூடு வர வைடா. நான் உன் புருஷன் தானே, நீ என் பண்டாட்டி இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, திண்ணையில இல்ல காலையை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. இதோ பார், இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? திண்ணையில போய் படுத்துக்குவேன். நானே ஆபீஸ்க்கு வரலாம்னு இருந்தேன்டா, தந்தி வந்திருக்கு. அம்மா, ஏன்டா கத்துற? நான் இங்கதானே இருக்கேன். இதெல்லாம் வேற என்ன வந்திருக்கு தந்தியில? அம்மா, என்னடா? காலையில 9 மணிக்கெல்லாம் வேலையில ஜாயிண்ட் ஆகணுமா? எம்டி அனுப்பிச்சிருக்காரு. காலையில 8 மணிக்கெல்லாம் பெங்களூர்ல இருக்கணுமா? இல்லன்னா என் வேலை போயிட்டாதான். என்னடா? புறப்படுமா, 7 மணிக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் இருக்குது, சீக்கிரம் புறப்படுமா. உமா பட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பு. ஆமா வாங்கம்மா போலாம். என்னடா நீ இப்பவே சாமான்லாம் எடுத்துட்டு எப்பறம் புறப்பட முடியும்? இந்த படா, நீ முதல்ல வீடு பார்த்துட்டு எங்களுக்கு லெட்டர் போடு. நாங்க சாமான்லாம் எடுத்துட்டு ட்ரெயின்ல வரோம். நீ ஸ்டேஷன்ல வந்து காத்துட்டு இரு. என்னப்பா? அம்மா சொல்றதா கரெக்ட். நீ முன்னாடி போ, நான் பெட்டி பிடிக்கல எடுத்து அம்மாவும் உமாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாண்ணே, நாங்க 3 பேரும் ஒண்ணா வந்துடுறோம். அம்மா, ஐயோ, என்னடா? முக்கியமான சாமான மாத்திரம் எடுத்துக்கிட்டு கிளம்புமா. மீதி ஆபீஸ்ல இருந்து வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. ஐயோ, எனக்கு என்னமோ இப்ப நீ சொல்றதா கரெக்டா படுது. ஆமா, அவன் சொல்றதா கரெக்ட். பெட்டி பிடிக்கல எடுத்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், நீ எங்கடா போற? டேய் மாதவா, நானும் கூட பெங்களூர் வரேன்டா. அங்க HMT, HAL, BHEL நிறைய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல வேலை வாங்கிக்கிறேன்டா. இங்க பாரு, இந்த அவசரத்துல நீ என் கூட வர வேண்டாம். நான் பெங்களூருக்கு போய் உனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு தந்தி அடிக்கிறேன். அப்ப நீ வந்தா போதும். என்ன? சரி, அப்போ உங்ககிட்ட இருந்து தந்தி வர வரைக்கும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். வீட்டெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன். அது முடியாதுடா, வீட்டுக்காரன் ஒத்துக்க மாட்டான். நீ ஊருக்கே போயிடு, நான் கொடுமுடிக்க தந்தி அடிக்கிறேன். டேய் மாதவா, பாவண்டா, சிவராமன் நம்ம கூட வரட்டுமே. இந்த விவரங்கட்ட ஜென்மத்துக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியுதா படுறா? உள்ள போமா. டேய், நீ கூட போய் உன் பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நான் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். நான் எவ்வளவு டீசென்டானவன் பாடுறா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணுவானா? கோ கெட் ரெடி, நான் போய் டாக்ஸி பிடிக்கணும். மாதவா, எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. எங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒரு நாள் கூட ஜாலியா இருக்க முடியாம போயிடுச்சுடா. சரி சரி, வந்து உன்னை விட எனக்கு தானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வேலை கழிச்ச உடனே தந்தி அடிக்கிற, கண்டிப்பா வந்துடுறேன். வர வந்துடாத. நீங்களும் பஸ்லயே போயிடலாமா? நாங்க ரயிலே போயிடுறோம். போய என்னடா இது? சினிமா தியேட்டர் கூட்டிட்டு வந்திருக்க? நம்ம சினிமாக்கு போறோம் இப்போ. அப்போ பெங்களூர் தந்தி? அதெல்லாம் சும்மா ஒரு உடான்ஸ். அவனை ஊரை விட்டு துரத்துறதுன்னு முடிவு பண்ண, துரத்திட்டேன். அட நாசமா போறவனே. யோ, உங்களை தான் சொல்றாங்க, போங்கயா. ஏன்டா அப்படி எல்லாம் செஞ்சு தொலைக்கிற? சத்தம் போட்டு கூற கூட்டாத. வர்றதுன்னா வா, இல்ல அவன் பின்னாடியே கொடுமுடிக்கு போ. அண்ணா படம் போட்டிருப்பாண்ணா. டைட்டில் நீ பார்க்க கூடாது, அசிங்கம். அதனால தான் லேட்டா கூட்டு வந்தேன். சரி கிளம்புங்க. ஏண்டா ஹவுஸ்ஃபுல் போட்டிருக்க? நான் ஏற்கனவே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போ. ஐயோ, என்ன புள்ளையோ போ. என்னடா மாதவா, பெத்த தாயாலேயே உன்னை புரிஞ்சுக்க முடியலையே. என்னென்னமோ பண்ற, என்னமோ போட.
இங்கே இருமா. ஐ நீங்களே யாரும் பெங்களூர் போகலையா? மாணவர் மட்டும் அடிச்சு நைஸா வந்துட்டீங்களா? ஜாலி. டேய், நீ ஏன்டா கொடுமுடிக்கு போல? பஸ் கிடைக்கலடா. ராத்திரி 9 மணி வரைக்கும் பஸ் இருக்கடா. பஸ் ஸ்ட்ரைக்கு. இன்னைக்கு தான் எவனும் சாகல. அப்புறம் என்னடா ஸ்ட்ரைக்கு? டிரைவர் கண்டக்டர் அடிச்சான்டா. என்னது? கண்டக்டர் வந்து டிரைவர் அடிச்சிட்டா. என்னது? இது பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கு ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்களா? பஸ்ல துஸ் போயிட்டா. எவன் போனா எனக்கு என்னடா? நீ ஏன்டா ஊருக்கு போல? நான் நாளைக்கு காலையில எப்படியாச்சும் போய்க்கோண்டா. ஆமா நீ பெங்களூர் போகலையா? ரிசர்வேஷன் கிடைக்கல. ஐயோ பெங்களூர் போகலன்னா உனக்கு வேலை கோவிந்தா ஆயிருமேடா. அது போன்ல எல்லா விவரத்தையும் நான் பேசிட்டேன். நாளைக்கு மறுபடியும் நாங்க போவோம். நான் செஞ்ச அதிர்ஷ்டம்டா மாதவா. அம்மாவையும் உமாவையும் மறுபடியும் பார்க்க முடிஞ்சது இல்லம்மா? ஆமாப்பா. ஏன்பா சிவராமா ஏதாவது சாப்பிட்டியா? இல்லம்மா சாப்பிடவே இல்ல, பசிக்குது. ஐயோ வா, நான் உப்புமா பண்ணி போடுறேன். டேய் மாதவா, அந்த பெட்டில எடுத்துக்கிட்டு உள்ள வா. ஏண்டி நிக்கிற? போய் கதவை தர. புள்ள பசியோட இருக்கான்ல. போ. அப்படியே என் பெட்டி எடுத்து வந்துடுடா. வரும்போது லுங்கி உதறி எடுத்து வா, மண்ணா இருக்கு. வாடா உப்புமா சாப்பிடலாம். நம்ம வீடுதா, கூச்சப்படாத. ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ் போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க. இன் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. அடாடாடா, எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேரா வாங்கி போடக்கூடாது மிஸ்டர் மாதவன்? ஏன் கஷ்ட காலம்? நான் இந்த காலனிக்கு செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்குது. ஹவுஸ் ஓனர் அசோசியேஷன்ஸ்ல பேசி ஒரு முடிவு எடுத்தாச்சு. மிஸ்டர் மாதவன், நான் தான் எல்லாருக்கும் இந்த ஐடியா கொடுத்தேன். நீங்க கூட மாசம் 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபாயா? எதுக்கு? நம்ம காலனி காவலுக்கு ஒரு கூர்க்காவை வச்சுக்க போறோம். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. ஆ? காவலுக்கு தான். ஆனா நான் பணம் தர மாட்டேன். எனக்கு 10 ரூபாய் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல, என் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு காவல் வேண்டாம். மிஸ்டர் மாதவன், இந்த காலனியில குடியிருக்கிற எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் பணம் தர முடியாதுன்னு சொன்னா எப்படி? தர முடியாது மேடம். வேணும்னா உங்க கூர்க்காவை என் ஆபீஸ் கிட்ட வரும்போதும் போகும்போதும் கண்ணை மூடிட்டு போ சொல்லுங்க. வெளியில தான் போர்டு மட்டும் பெருசா செல்வம் டிராவல்ஸ். உள்ள வந்து பார்த்தா ஒரே தருத்திரம். தெரியுது இல்ல? அப்படியே உள்ள வந்த. கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். பேசாம நம்ம சிவராமன் இந்த வாட்ச்மேன் வேலையில மாட்டி விட்டுருவோமா? கரெக்ட். மேடம் கொஞ்சம் இருங்க. சாரி மேடம், நீங்க ஆபீஸ்க்கு வரும்போது நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன். நானும் இந்த காலனி வாட்ச்மேனுக்கு மாசம் 10 ரூபாய் தரேன். வாட்ச்மேன் இல்ல, கூர்க்கா. கூர்க்கா நம்ம சோகத்துக்கு ஒத்து வர மாட்டான். தமிழ்காரனாண்டா நம்ம அவசரத்துக்கு ஏதாவது வேலை நோ சொன்னா நோ நோ, கூர்க்கா தான் வேணும். கூர்க்கா இருந்தாலும் திருடங்க வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கூர்க்கா கத்தியால குத்துனாலும் கொலை செஞ்சாலும் போலீஸ் கேஸ் போட மாட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? அப்படி ஒரு லைசென்ஸே கூர்க்காவுக்கு கவர்மெண்டே கொடுத்திருக்கு. கூர்க்காவோட கத்திய பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்ன? கூர்க்கா சாதாரணமா உரையில இருந்து கத்திய வெளியே எடுக்க மாட்டான். எடுத்தா ரத்தம் படாம உரையில வைக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா டான்ஸ். மிஸ்டர் மாதவன், நல்ல திடகாத்திரமான கூர்க்கா காவலுக்கு வேணும்னே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். போலாம்க்கா. மேடம், நீங்க எதுக்கும் ஒரு தடவை கடைசி யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம தமிழாளா இருந்தா. மிஸ்டர் மாதவன், இதுல ஒரு பெரிய சமாச்சாரமே அடங்கி இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ரைக்கோ கலாட்டாவோ நடந்தா வடநாட்டு போலீஸ வரவழைப்பாங்க. வடநாட்டுல நடந்தா தமிழ்நாட்டு போலீஸ அனுப்பி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பவுமே சொந்த ஊருக்காரன்னா கொஞ்சம் இறக்கப்படுவான்.
அட நம்ம ஊர்க்காரன் தானே அப்படின்னு விட்டுருவான். அதனால இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. எனக்கு கூர்க்கா தான் வேணும். நான் கூர்க்காவை தான் வைக்க போறேன். நீ வா. ஏய் மாதவா, என்னடா ரெண்டும் எப்பவும் ஊர்க்கா தான் வேணும்னுதுங்க? விடாத, அமுக்குடா. நீ அமுக்கிடுவ. யாரு இவன் இந்த ஆட்டம் ஆடுறான்? இருங்க, நானும் அதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யார் இவன்? மச்சான், தூள்டா, அப்படியே அப்புறம் போயிடா. மச்சான். ஆனா காலை கொஞ்சம் கீழே இருக்கும். ஏண்டா மாதவா, யார் இவன் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ரோட்ல கரகாட்டம் ஆடுறான்? கதாசிரியர் இது கூட தெரியலன்னா எப்படி? ஏங்க பேப்பர்ல கூர்க்கா வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. அதான் கூர்க்கா ஸ்டைல்ல வீடியோ எதுன்னு தேடுறான். அக்கா, அக்கா, என்ன ஊர்க்கா வேணும் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தோமே. ஐயோ, என்னங்க? ஊர்க்காங்க. ஊர்க்கா. ஐயோ, நில்லு, நில்லு, நில்லு. இரு, ஊர்க்கா தானே? जी हाँ, हम गुर्गा हाय. ஹிந்தி ஹிந்தி. இவ்வளவு உயரம் இருக்கிறாங்க, வாங்குற சம்பளம் பேண்ட் தைக்க பத்தாது. भाइयों और बहनों, न्यूज़पेपर में देखने के बाद ये कॉलोनी से बंदोबस्त के लिए हम आया. இப்ப இவன் டோட்டலா என்ன சொல்றான்? இருங்க. இங்க யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? அவன் பேப்பர்ல கூர்க்கா தேவைங்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறான். சார், இவனை பார்த்தா குர்கா மாதிரி தெரியலையே சார். இவன் ஒருத்தன். பேர் என்ன? राम सिंह, भीम सिंह का पट्टा राम सिंह. हाँ 24 மணி நேரமும் டியூட்டில இருப்பியா? हाँ. பெரிய பெரிய திருடனை பிடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? अरे गुर्गा से सवार होता है. பயப்படாதீங்க. ஒரு கூர்க்கா கிட்ட தைரியம் இருக்கான்னு கேட்டா இப்படித்தான் அவனுக்கு பயங்கர கோவம் வரும். நீங்க ரெண்டு பேரும் வேண்டாத வேலையெல்லாம் செய்றீங்க, கடைசியில மாட்டிக்க போறீங்க. சார், நம்ம காலனிக்கு எதுக்கு சார் கூர்க்காவும் இருக்காவும்? இவனை திருப்பி அனுப்பிச்சிருங்க. என்னங்க இவன்? நீ வாயை மூடிட்டு சும்மா இரு. நம்ம காலனிக்கு ஒரு கூர்க்கா ரொம்ப அவசியம். இவனுக்கு திருடனை பிடிக்கிற அளவுக்கு பலம் இருக்குதான்னு நான் பாக்குறேன். 24 மணி நேரம் இங்கே இருப்பேன், சூரனை பிடிப்பேன். हमको एक घर चाहिए. வீடு 24 மணி நேரம் இங்கே இருக்கானா? ஆனா தங்க இடம் கேக்குறான். மூதேவி. யோ, என்ன தங்கறதுக்கு இடம்? இவனை வச்சுக்கிறத முடிவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டான். இல்ல இல்ல, இந்த காலனிக்கு இவன் தான் கூர்க்கா. ஆள் வாட்ட சாட்டமா சுறுசுறுப்பா இருக்கான். பத்தா குறைக்கு வித்தையெல்லாம் பண்ணி காட்டுறான். வீட்டுக்கு என்ன பண்றது? நம்ம பிக்னிக் போறப்ப வாங்கின டென்ட் துணி இருக்கே, அது அவங்கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்துருவோம், அதுல கொடுத்துருவோம். டென்ட் கட்டி தங்கிக்கிட்டோம். ஓகே शुक्रिया मैम साहब. ஓகே. பெரும் மதிப்பிற்குரிய என் உள்ளம் கவர்ந்த காலனி வாழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, உன் பேர் என்னப்பா? भीम सिंह का पट्टा राम सिंह. இந்த ராம் சிங்க இந்த காலனி கூர்க்காவா செக்ரட்டரி செண்பகமாகிய நானே செலக்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்திருக்கேன். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை டிக்கெட்டு. டேய் மாறவா, என்னோட நிலைமை பாத்தியாடா? கருவேப்பிலையில இருந்து தொடப்பக்கட்ட வரைக்கும் சுமக்க வேண்டியிருக்குடா. இது பரவாயில்லடா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கக்கூஸ் எல்லாம் கழுவி இருக்காங்க. அதனால நீ இதெல்லாம் கத்துக்கிட்டது தப்பில்லைன்னு அந்த கதாசிரியர் சொல்றான்டா. வந்த கோவத்து கத்தி கத்தி உருவி கையை அறுத்துக்காதரா. எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான். எக்கு தப்பா பேசி ஏதாவது மொழி பிரச்சனை மாட்டிக்காத. பகான் பகான் இல்லடா, பெஹன். பெஹன் பெஹன் பெஹன். நீ பேசுறது பயங்கர சொதுப்பல்ல. எங்கேயாவது மாட்டிக்கிட்டு தர்மடி வாங்க போறேன். டேய், இந்த இந்தியில் தாண்டா காலனியே கலக்கணும். இது போதும்டா மச்சான். சப்ஜா சம்ஜாகம். அண்ணா சீக்கிரம் போங்க, அது மணிக்கு தான் போயிருப்பாங்க. பிடிச்சிடலாம். எங்களுக்கு தெரியும்.
இவன் தான் இந்த காலனிக்கு மொத்த கான்ட்ராக்ட், பொண்ணுங்களை டாவடிக்கிறதுக்கு. என்ன சொல்லு, மந்திரிச்சு விட்டுருமா? டக்கு டக்கு முதல்ல காலனியில நல்ல பெரியடு, அப்புறம் நாட்டை திருத்தத்தை பத்தி யோசிக்கலாம். ஏய், நிர்மலான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்ட டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி செட்டப் பண்ணிக்கோ. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோது ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும். சீச்சு, நான் ஒண்ணு அந்த மாதிரி ஆள் இல்லப்பா. பின்ன நான் மட்டும் என்ன அந்த மாதிரி ஆளா? டேய் சிவராமா, ராம்சிங், ராம்சிங்ஜி, அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மெக்கானிக்க லவ் பண்ணிட்டு 2 பேரும் வீட்டையும் பகைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டு இங்க வந்து குடியிருக்குதுங்க. அது எந்த வகையில் எனக்கு யூஸ் ஆகும்? தாய் வீட்டுக்கு ஈக்குவலா தானும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் புருஷனை துபாய்க்கு அனுப்பிச்சிருக்கான். சரி, அதனாலதான் அந்த டீச்சருக்கு சோப் போடுன்னு சொல்றேன். உன் லட்சியம் என்னடா? வெளிநாடு போய் வேலை செய்யறது என்னடா? அது அந்த டீச்சர் மூலமா நிறைவேறினாலும் நிறைவேறும். பெஸ்ட் ஆஃப் லக். போய் வேலையை பாரு. ஏய் மாதவா, என்னடா பின்னிக்கிட்டு இருக்க நீ? எப்படிடா உனக்கு இந்த ஐடியா எல்லாம் வருது? என்னமோ போடா. டேய் டேய் மாதவா, டேய் டேய் கொஞ்சம் நில்லு, டேய். நான் இந்த வெளிநாடு போற ஐடியா எல்லாம் விட்டேன், தயவு செய்து என்ன விட்டுரு. டேய், இந்த Dress எல்லாம் உனக்கு பெர்மனன்ட் கிடையாது. மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான். பேசாம நான் சொல்றபடி செய்டா. டேய், அவங்க வீக் பாயிண்ட் என்னன்னு காட்டுன. வீக் பாயிண்டா? குழந்தைடா. அவங்க வீக் பாயிண்ட் அவங்க குழந்தைதான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை கிட்ட பழகி அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா அம்மா எனக்கு குருகா மாமாவை பார்க்கணும், குருகா மாமாவை பார்க்கணும்னு சொல்ல வையே. மதர் டாக்டர் சென்டிமெண்ட் வச்சு மனசுல புகுந்துட்டு. அருமையான ஐடியாடா. ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம்? ஒத்தமாங்கிறதுக்கு முன்னாடி சவுதியோ அரேபியாவோ போயிடுறேன். அச்சா மே சல்தா ஹூம். குயிக் 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 குயிக். ஐயோ, புல்டாக் வரதுக்கு டைம் ஆச்சு. அவர் ரூம்ல எலும்பு வச்சியா? சரி, தண்ணி வச்சியா? இல்ல. ஐயோ, பெருக்கினது போதுமா? பெருக்கி பெருக்கியே தலைய பள்ளமாக்கிறாத. என்னது, டேபிள் சேர் எல்லாம் தூசியா இருக்கு, கிளீன் பண்ணலையா? பரவாயில்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாம் உட்கார்ந்து தேய்ச்சே கிளீன் பண்ணிடுவாங்க. நீ புறப்படு. என்னது, விளக்கமாற எங்கையில கொடுத்துட்டு போறா? இதை நான் எங்க வைக்கிறது? புல்டாக் வர்றதுக்கு டைம் ஆச்சே. மணி 10 ஆச்சு. புல்டாக் வர நேரம். சீக்கிரமா சீட்ல உட்கார்ந்து வேலைய ஆரம்பிங்கயா. நல்ல வேளை இன்னைக்கு நம்ம எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு வந்தாச்சு. சார், கண்டிப்பா அனுப்பிச்சுங்க சார் நாளைக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். குருசாமி சார், இது இல்ல. குட் மார்னிங் சார். அவசரத்துல என் மச்சான் பேர சொல்லிட்டேன், பார்த்து போங்க சார். குட் மார்னிங் ஹிட்லர் சார். குட் மார்னிங் ரத்சராமா. புல்டாக் வந்தாச்சா? இப்ப தாண்டா உடனே நுழைஞ்சது. ஐயோ, சீக்கிரமா கையெழுத்து போடு. பேன குடியா? ஒரே ஒரு நிமிஷம் லேட். ஏன், என்னன்னு காரணத்தை எழுதுறாதுல. காரணம்? ஓகே. என்னடா டிட்டோ போடுற? இது என்னப்பா பெரிய விஷயம்? எனக்கு முன்னாடி யாரோ லேட்டா வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன காரணமோ அதேதான். முண்டோ, ஸ்டெனோ ஷீலா இப்பதான் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த காரணத்தை எழுதி வச்சிருக்கா. அதுக்கு கீழே நீ டிட்டோ போட்ட என்ன அர்த்தம்? உனக்குமே எனக்கு இன்னும் அபார்ஷன் ஆகல. இன்னும் ஆகல. சார், சார், உங்களை புல்டாக் கூப்பிடுது. ஐயோ, கூப்பிடுறாமா? இஷ்ட தேவதையை வேண்டிட்டு உள்ள போடா. சனீஸ்வரா, மகமாயி, ரத்த காட்டேரி. என்னப்பா? அவங்க மட்டும் தான் இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த முடியும். மத்த சமைக்கலாம் பவர் கிடையாது. ஜெய் காளி. ஏன் சார், நீங்க வேற காளி முனின்னு பயமுறுத்துறீங்க? நானே புல்டாக பார்த்து பயந்துகிட்டு இருக்கேன். குட் மார்னிங் சார். கூப்பிட்டீங்களா சார்? என்னையா டோட்டல் பண்ணிருக்க தப்பு தப்பா? சார், ஒவ்வொரு தடவை கூட்டும் போதும் ஒவ்வொரு ஃபிகர் வருது. எனக்கு அந்த மாதிரி வருதுன்னு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். அதே நீ என்கிட்ட சொல்ற? சரி சரி, உனக்கு டோட்டலா சரியா வராது. டைபிஸ்ட் கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட்டி கொடு. சார், யோ, நல்ல மாதிரி நினைக்க மாட்டியா? இப்படி இருந்தா எப்படியா நீ உருப்பிடுவ? கெனடி உன் வயசுல அமெரிக்கா பிரசிடென்ட் ஆனாரு. உங்க வயசுல கென்னடியை சுட்டு கொண்டுட்டாங்க. டென்ஷன் பண்ணாத, சீட்டை கிழிச்சிடுவேன். சாரி சார். ஆபரேட் வந்துட்டானா? வந்துட்டேன் சார். என்ன பண்றான் பார்த்து சொல்லட்டுமா? பாரு. பாக்குறேன். சார்,
அவன் காதுக்குள்ள நம்ம ஆபீஸ் பென்சில் விட்டு ஆனந்தமா குறைஞ்சிட்டு இருக்கான். இப்ப வலது காதுல இருந்து இடது காதுக்கு பென்சில் போயிடுச்சு. விட்டா காது குடையறத பத்தி ரன்னிங் கமெண்ட் கொடுப்ப போல் இருக்க. டைபிஸ்ட உள்ள கூப்பிட அவள நான் குடையறேன். குட் மார்னிங் சார். இதுல ஸ்டைல் வேறயா? என்ன தப்பா டைப் பண்ணிருக்க? எந்த மடைய உன்ன வேலைக்கு வச்சது? நீங்க தான் சார். இதுல ஜோக் வேறயா? ராமசாமி டைப் பண்ண சொன்னா ஆறுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஆமாசாமி டைப் பண்ணிருக்க. ஆமா சாமி. ஷட் அப். சாரி சார், தெரியாம ஸ்பேஸ் விட்டுட்டேன் சார். முதல்ல ஸ்பேஸ் விட்டு நில்லு. பட்டனை போடு. என் பட்டன் இல்ல உன் பட்டனை. கெட் அவுட். கெட் லாஸ்ட். குட் ஈவினிங் மாமா. யாரே மாப்பிளையா வந்துட்டீங்களா? தெய்வநாயகி. என்னது உங்க சம்சாரத்தோட பேரை முழுசா கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? மாமா தெய்வம் நல்ல மூட்ல இருக்கா மாமா. இருக்கிறா. இப்பதான் புடவைய டர்னு கிழிச்சா, டெலிபோனை ஓங்கி அடிச்சா, காபி சாப்பிட்ட கப்ப கடாசினா, ஆக மொத்தம் நல்ல மூட்ல இருக்கிறா. போங்க. புடவை கீழ்ச்சிட்டாளா? என்னையும் கிழிப்பாளே. குட் ஈவினிங் தெய்வம். ஏன் லேட்டு? இன்னைக்கு சம்பள நாள் இல்லையா? சம்பளம் வந்திருக்குமே. வழக்கம் போல ஹோட்டல் பார்சல் மாதிரி பிரிக்காம கொண்டு வந்திருக்கேன். என்ன 500 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு? இன்கிரிமெண்ட்டும் என்ன வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு டிராமா உண்டா, சினிமா உண்டா, சர்க்கஸ் உண்டா? ப்ரொமோஷன் வந்தது, அதுக்கும் ட்ரீட் தரல. ஃபாரின் டூர் அமிச்சாங்க, அதுக்கும் ட்ரீட் தரல. இப்ப இன்கிரிமெண்ட் வந்திருக்கு, இதுக்காவது ஒரு ட்ரீட் கொடு தெய்வம். அனாவசியமான செலவு எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. ஆபீஸ்ல இருந்து வந்ததும் குளிச்சிட்டு நீட்டா இருக்கணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். போய் குளிங்க. குளிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? பழக்கம் போல நாட்டால உண்டா? என்ன முணுமுணுப்பு? ஒன்னும் இல்லம்மா, அன்று வேற எங்க வச்சேன்னு மறந்துட்டம்மா. உமையில் மானிட ஜன்மம் அடைந்து மோர் புண்ணியமின்றி விலங்குகள் போல் காலை பிடித்து பிடித்து எந்த கதையும் நடக்கலையே. தெய்வம், உன்னை தொட்டாலே எவ்வளவு கிளுகிளுப்பா இருக்கு தெரியுமா? முழங்காலுக்கு கீழே தானே பிடிக்க சொன்னேன். இன்னைக்கு மட்டும் என்ன வழியறீங்க? எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். கார்ப்பரேஷன் குழாயில கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாட்டர் சப்ளை பண்றான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் ட்ரிம்மா இருக்கேன்னு என் லேடிஸ் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுமா? ஆமா, ஏன் சொல்றாங்க? நான் சும்மா இருக்கிறேன், அதனால நீ ட்ரிம்மா இருக்கிற. என்ன வாய் நீடுது? படுங்க, காலையில ஆபீஸ்க்கு போகணும். நாளைக்கு மூடு இருந்தா பாத்துக்கலாம். உனக்கு எப்ப மூடு வர்றது? அந்த பக்கமே திரும்பி படுத்துக்குவோம். அப்பா. என்னம்மா? நான் இன்ஸ்டிடியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க.
முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய் வாடகை? கடிச்சு வச்சிருவேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணா, நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. ஐயோ, நான் வரவே மாட்டேன். விடுடா. எதற்கு கேட்கிறாய் கரஞ்சான்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. மானம் கெட்டவனே. அடக்கே என்ன? வசனத்தை விட்டாருண்ணே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வெட்கவில்லை, ரோசமில்லை. ரோஷமில்லை. விட்டாரு. மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறங்கி தலை எகிறிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். முதல்ல ரிக்வெஸ்ட் என்னன்னு சொல்லு. அது சின்னதா பெருசான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அப்படியா? என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாயங்காலம் நீங்க உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும். என் சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு நான் எங்கேயுமே வெளியே போறதில்ல. என் சம்சாரம் கூட பார்க்க சுமாரா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, உங்க சம்சாரத்தை கூட்டுவாங்க. யோ, இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, நான் வர முடியாது. சார் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உங்க காலடி பட்டாலே எங்க வீடு புனிதமாயிடும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். நீ வெளியில இரு. கண்டிப்பா வரணும் சார். ஷூர். மனைவிங்கிறவ புருஷனுக்கு வேண்டிய எல்லா சேவையும் செய்யணும். நம்ம கிளப்ல மெம்பரா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சீத பிறந்த இந்த மண்ணை, அகலிகை தோன்றிய இந்த பாரதத்தை பெருமைப்படுத்துற மாதிரி வாழ்ந்து காட்டணும். மேடம், உங்க வீட்டுக்கார் போன்ல வெயிட் பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, அவரு போன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போன் வந்துச்சுன்னா மீட்டிங் பாதியிலே நிறுத்திட்டு போறாங்க. என்ன மரியாதை? என்ன ஆபீஸ் நேரத்துல என்ன போன? கோச்சிக்காத தெய்வம். ஆபீஸ்ல சிவராமன் ஒரு புழு சரியான தொடநடிக்கு. அவனுக்கு என்ன இப்போ கை கால் இழுத்துருச்சா? அதை விட மோசமான கண்டிஷனுங்க. வெட்டிங் ஆனிவர்சரியா என்ன கூப்பிடுறான். அவன் ஒரு சபார்டினேட். அவன் வீட்டுக்கு நீங்க போக கூடாது. எப்பவாவது ஒரு தடவை சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்றதுல தப்பு இல்ல தெய்வம். சரி, நீங்க மட்டும் போறீங்க. 8 மணிக்குள்ள வரீங்க. ஏன்னா நீங்க சமைக்கணும், நான் சாப்பிடணும். புரியுதா? தினமும் நான் தான் அதை கரெக்டா செய்யறேனே, நீ வேற சொல்லணுமான்னா? தெய்வம் எக்ஸ்கியூஸ் மீ, முதல்ல வேண்டான்ன அப்புறம் எப்படி பர்மிஷன் கொடுத்த? எப்பயாவது ஒரு தடவை சபார்டினேட்ட ப்ளீஸ் பண்ணா தப்பு இல்ல. மணியை இப்படி அடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி மாதா கோயில்ல வேலை பார்த்துட்டு போறோம். அந்த இடியட்ட கூப்பிடுவேன். மொட்டையா இடியட் நீங்கன்னா இந்த ஆபீஸ்ல என்ன தவிர நிறைய இடியட் இருக்காங்க. சிவராமனை கூப்பிடு. ஃபில்டர் இடியட்டா? ஃபில்டர் இடியட். இடியட்னா முட்டாள் சார். ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சார். யோ, உனக்காக என் மீட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ சார். அப்புறம் வளகாப்பு, குழந்தைக்கு காது குத்து, அது இதுன்னு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. சார் வரதான் வரீங்க, அப்படியே சாப்பிடுற மாதிரி வாங்க சார். இப்படியே கையை வச்சிட்டு வர சொல்றியா? போய் வேலையை பாரு மேன். தேங்க்யூ சார். அப்ப போயிட்டு வரேன் சார். ரைட் சார். சிரமா இதே மாதிரி வருஷங்களை கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கணும்பா. கண்டிப்பா கொடுக்குறேன். சீக்கிரமா புறப்படுங்க சார். புல்டாக் வரப்போகுது. ஐயோ, ஆமா. சபாஷ், எல்லாரும் சீக்கிரமா கிளம்புங்க. நீ படுத்தாத. எதுக்கு வாசல்ல நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டு வைங்க. ஏன்? புல்டாக் வராரு. அத அவர் கழுத்துல எல்லாம் மாட்டணும். இத அவர்ட்ட சொல்றேன். யோ, என் சீட்டு கிழிஞ்சிரும். பார்ட்டிக்கு வந்தவங்கறத அவர்ட்ட சொல்றேங்க. நல்ல வேலை. சீக்கிரம் வண்டி எடுங்க. நான் பாக்குறேன். தேங்க்யூ, பை. வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். இதான் என்னோட சின்ன குச்சை. நல்லா இருக்கு சிவராமா. ரொம்ப தேங்க்ஸ். கேஸ் ட்ரபிள். நான் வேணா ஓடி போய் ஒரு கோலி சோடா வாங்கிட்டு வரட்டுமா? ஏற்கனவே ஒரு கோலி சோடா சாப்பிட்டு அது தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. தொண்டையில குண்டா இருக்குதா? சிவராமன், நான் உன் பாஸ். ஐம் சாரி சார். சார் கொஞ்சம் காபி சாப்பிடுறீங்களா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, ஐய் லக்ஷ்மி. ஏம்பா சார், யார நீ இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுற? என் வீட்டுக்காரி சார்.
ஹவுஸ் ஓனரியா? ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பின்ன வேற யார கூப்பிட்ட? என் சம்சாரத்தை. என்னாச்சு? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? கரெக்ட். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா. இப்ப பாருங்க. ஏய் கழுத நாய வாடிங்க. என்னங்க கூப்பிட்டீங்களா? ஏண்டி கூப்பிட்டோன வரல? அது இல்ல, கிணத்தடி இல்ல. ஏய் எதுத்தா பேசுற? அடுத்த தடவை கூப்பிட்ட உடனே வரல, பதில் சொல்ல பல்லே இருக்காது, பொக்கே ஆயிடுவேன். யார் தெரியுமா? என்னோட ஆபீஸ் மேனேஜர். ஓஹோ, அடிக்கடி புல்டாக்னு சொல்வீங்களே அவரா? சிவராமா, நீ ஆபீஸ்க்கு வா, உன் சீட்டை கிழிச்சிடுற. ஏய் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடி. அதெல்லாம் எதுக்குப்பா? இல்ல சார், தமிழ்நாட்டுல கால்ல விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். கடவுள் அருளால நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மெட்ராஸும் தண்ணி பஞ்சமும் மாதிரி, கார்பரேஷன் ஊழல் மாதிரி நீங்க எப்பவும் இடம் பிரியாம இருக்கணும். ஏய் என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? போ காபி கொண்டா. தெய்வம் தெய்வம். சார் நீங்க தெய்வத்தை கூப்பிடுற அளவுக்கு காபி மோசமா இருக்காது. அது இல்லப்பா, வெட்டிங் டே அதுவுமா பொண்டாட்டி இப்படி விரட்டுறியே. சார் வெட்டிங் டே, பர்த்டே இதெல்லாம் பலி நாள் மாதிரி. ஆம்பளைங்க நாம தான் உஷாரா இருக்கணும், இல்ல நம்மள கவுத்து மூடிடுவாங்க. ஏய் சீக்கிரம் கொண்டா. அங்க போடுறி. குடிங்க சார். என்ன சார் காபில சக்கரை இல்லையா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போடல? இல்லங்க. ஏய் எதுக்கு பேசாத? சக்கரை போட்டுருக்கு. எனக்கு தான் சுகர் கம்ப்ளைண்ட். உங்களுக்கு சக்கரை வியாதியா? ஏய் ஏண்டி காபில சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்த? எனக்கு தெரியாது. ஏய் இந்தா சக்கரை இல்லாத காபி கொண்டா. போ போ. பாத்துமா விழுந்துட போறேன். ஏன்பா இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, உன் பொண்டாட்டிக்கு எப்படிப்பா தெரியும்? யார் பொண்டாட்டியா இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். தெய்வம் தெய்வம். சாரி சார், இப்போ நீங்க வந்திருக்கீங்களேன்னு அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அப்புறம் அவ கை ஓங்கிடும். ஏய் லட்சுமி சீக்கிரம் வா. சீக்கிரம் குடி. டூ மச் டூ மச். இது ரொம்ப அதிகம். அதிகமா இருந்தா பாதியை நான் குடிச்சிடுறேன் சார். சிவராமன், ஆனாலும் உன் பொண்டாட்டியை நீ ரொம்ப விரட்டுறேன்னு சொல்ல வந்தேன். யாருக்கு நானே இப்படி என் பொண்டாட்டி அடக்கி ஆடுறேன்னா, என் மேனேஜர் நீங்க உங்க பொண்டாட்டி எப்படி கசக்கி புரிஞ்சிட மாட்டீங்க? தெய்வம் தெய்வம். என்னது காபி கொட்டினா அத புடவை துடைக்கிறதா? குத்தம் புது புடவை பாருங்க சார். புடவை தானே உன் செலக்ஷன்? ஆமா இல்லைங்க, இங்க எல்லாமே அவர் செலக்ஷன் தான். என்ன கூட அவர் தான் செலக்ட் பண்ணாரு. அதான் கன்றாவியா இருக்கு. புடவைய சொன்னம்பா, கம்ப்யூட்டர் சாரி, ஷிஃபான் சாரி எல்லாத்தையும் விட்டுட்டு கர்நாடகமா கட்டிக்கிட்டு வந்து நிக்குத. கண்ணாடியில் நீ பாத்துக்க மாட்டியாமா? கண்ணாடியில எப்படி தெரியுறேங்கிறது முக்கியம் இல்லைங்க, இவர் கண்ணுக்கு எப்படி தெரியுறேனோ அதாங்க முக்கியம். தெய்வம் தெய்வம். உங்களுக்கு தான் தெய்வத்து மேல என்ன பக்தி சார். சரி டைம் ஆச்சு. என்னங்க என்னடி? அவரை சாப்பிட்டு போ சொல்லுங்க. உங்களை சாப்பிட்டு போ சொல்ற. சமைக்கணும் சாப்பிடணும். தெரியும் சார், அவ சமைச்சாச்சு, நாம சாப்பிடணும். சமைக்கணும் சாப்பிடணும். அவ சமைச்சாச்சு, நாம தான் சாப்பிடணும். டென்ஷன் பண்ணாத, சமைக்கணும் சாப்பிடணும். ஆமா என்னாச்சுங்க இவருக்கு? இப்ப பாருங்க என்ன பண்றானே. டேய் விசுவநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படியா கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க, வாடா கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணலாம். ஆமாயா காலி பண்ணுவியா? அட வாங்க. அடுத்த மாதிரி ரெடியாடா. கூப்பிடுடா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடக்க சொல்லு. இல்லனா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல யார் கேட்டு ஓத்திட்டீங்க? முடியாது சொல்லுங்க. சொல்றேன், நீ உள்ள போ.
சிவராமன், எஸ் சார். இன்னைக்கு சாயங்காலம் நீ என் கூட வர்ற. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். சிவராமா, ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். அவ்வளவுதான். இன்னைக்கு சீட்டு கிழிய போகுது. சாயந்தரம் எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் செமுத்தியா டோஸ் விட போறாரு. நீ நடுத்தரவுல தான் நிக்க போற. ஐயோ, கெட்லாட் சார், என்னோட பிஎஃப் கிராஜுவிட்டி எல்லாம் எவ்வளவு வரும்? சிவராமன் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் சார் இங்க கூட்டு வந்திருக்கீங்க? போலாமே. கூட்டுற வேற ஆபீஸ்ல இருக்கு. சார் 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 மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து என் எதிர்க்க உன் பொண்டாட்டிய விரட்டினியே, அது செட்டப் தானே? சார், சத்தியமா அது செட்டப் இல்ல சார். நான் தாலி கட்டின சம்சாரம். என் சம்சாரத்தை தான் நான் எப்பவுமே தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேனே. சம்சாரத்தை தம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? ஏன் சார் அழுவுறீங்க? சிவராமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். அத வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டிய. அழாம சொல்லுங்க சார். நீ வீட்டுல எப்படி? புலி சார், புலி. அதுக்கு நேர்மாறா என்ன கற்பனை பண்ணிக்க. அப்போ நீங்க வீட்டுல எலியா? சுண்டலிடா. எங்களுக்கெல்லாம் ஆபீஸ்ல சிம்ம சொப்பனமா இருக்கிற நீங்க வீட்டுல பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களா? புருஷோத்தமா, ஒரு தம்மு கொடு. என்ன இருந்தாலும் நான் உன் பாஸ் தான். ஆமா, என்ன விரட்டுங்க. வீட்டுல கோட்டை விட்டீங்க. இப்ப மட்டும் தம்மு குடுக்கல, நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் இந்த விஷயத்தை வத்தி வச்சிருவேன். பி கேர்ஃபுல். ஃபாலோ பி. சிவராமா, 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 தயவு செஞ்சு சொல்லுப்பா, எப்படிப்பா உன் சம்சாரத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்க? அப்படி மரியாதையா கேளுப்பா. புருஷோத்தமா, கல்யாணம் ஆகி முதல் 6 மாசம் இருக்கு, அது ரொம்ப சோதனையான காலம். அப்ப நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அந்த 6 மாசம் எப்படி நடந்துக்கணும்? ஆமா, இப்ப வந்து மெல்ல மெதுவா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு வந்திருக்குமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணீங்க? சீ போடா, அதெல்லாமா சொல்றது வெக்கமா இருக்குடா. ஆமா, வீட்டுல பொண்டாட்டிக்கு அடங்கி கிடைக்கீங்க. அது வெக்கமா படல, இது வெக்கமா படுதா? முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் என்னோட ஐடியாவை தர முடியும். சரி, சொல்றேன். ஃபர்ஸ்ட் நைட்ல அவளுக்காக எதிர்பார்த்து அவளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவ வந்தா. Come in. ஹலோ மேடம், how are you? Fine, thank you. என்ன விஸ்வநாதன் சார் இதெல்லாம்? எல்லாம் உங்களுக்காகத்தான். என்ன இந்த நேரத்துல? வேற ஒண்ணும் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வெளிய போறத பாத்துட்டேன், அதான் உள்ள நுழைஞ்சிட்டேன். உங்களுக்காக பூமாதேவி பூஜாசனம் பண்ணேன். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. கொடைக்கானல் வந்ததும் சொல்றேன், நீங்க கொடைக்கானல் குளிர் தாங்க முடியல. கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா. என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது. கோழி குருமா மாதிரி சுட சுட சாப்பிட்டுட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் கரெக்டா. நாம எல்லாம் போட்ல போனோம்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கரெக்டா அங்க வந்துட்டீங்கன்னா மத்ததெல்லாம் அங்கேயே வச்சுக்கலாம். Thank you. See you. Bye bye. Good day. பாத்து. பரவாயில்ல, நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன இருக்குது? ஹனிமூன்ல தூங்கின முதல் நாள் நீங்களா தான் இருக்கும். கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான். உன் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா? நடக்குமா? நடக்க விட்டுருவேனா? நான் யாரு? லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா. இது பால்ல ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா. அப்போ நம்ம 2 பேர் முதலிரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா?
நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார். கூட்ட கேஸ். உங்க கீழே வேலை பார்க்கறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன். சிவராமா, தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா. என்ன சார் வேடிக்கையா இருக்கு? எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்கம்மாங்க, நீங்க தலைகீழா சொல்றீங்களே. அவங்களோட முழு பெயர் தெய்வ நாயகி. அதத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன். அப்ப நீங்க சாமியை சொல்லலையா? நான் மாமிய சொன்னேன்டா. ஐயையே. குருநாதா, சீக்கிரம் ஐடியா குடுறா, அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா. என்னது, போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட கொடுக்க போறீங்களா? என்னங்கடா இது? அது அப்படித்தான். பேய பிசாசு கையில தான் கொடுக்கணும். கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு 50 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா. ஐயையோ, என்ன அடக்கம்பா! ஒவ்வொரு ஆம்பளைங்களும் உங்க கால்ல விழுந்து கும்பிடணும். முதல்ல அந்த கவரை கொடுங்க. அட பாவி, கிழிச்சிட்டியடா. லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே. கத்தினா கொள்ளையர்னு ஒரு அறை விடுங்க. அடிக்க சொல்றியா? அது பாவம் இல்ல? பொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷனே கிடையாது. நீங்க ஒரு அறை விடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீயும் கூட வர்றியா? புருஷோத்தமா, கவலைப்படாத. இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது. ஓகே? இவன் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகல. ஆடு வேங்கை ஆகாது, பிரியாணி ஆயிடும். டேய் சிவராமா, நானும் வர்றேன். வா சிவராமா. யாரது? நான் கிளார்க்கா வேலை செய்யற ஆபீஸ்ல இவர் எனக்கு மேனேஜரா இருக்காரு. வணக்கம். இவன் என் ஸ்டாஃப். ஆபீஸ் ஸ்டாஃப் ஏன் அனாவசியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? அபிஷியல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் தான். சரி சரி, போனஸ் கவர் எடுத்துக்கிட்டு மேல வாங்க. இதோ வர்றேன். சார், கதையில சூர்பனகை செத்துட்டான்னு படிச்சிருக்கேன். ஆனா இப்ப உயிரோட மாடியில நிக்கிறாங்களே. புரிஞ்சுக்கிட்டியா? இவ கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா? நைஸா அவங்கள என் தலையில கட்டலான்னு பாக்குறீங்க? அதுக்காக சொல்லலடா, என் நிலைமை சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? நேர பிரிச்ச கவர் அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க. உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க. ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேர்னு ஒரு அறை. அவ்வளவுதான், கண்ணம் பழுத்துரும். இங்க தானே இடிக்குது. இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க. சார், ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க. பயங்கரமான தைரியம் வரும். கமான், யோசிங்க. அலெக்சாண்டர், வீரபாண்டிய கட்டபொம்மன், பட்டுக்கோட்டை அழகிரி, வீரன் சின்னமலை. அடிக்கிற அடியில அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நல்லதா போச்சு, காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆண்டவா, இந்த ஃபைட்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சிட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஐயா, ஏன் கவர் பிரிஞ்சிருக்கு? நான் தான் பிரிச்சேன். என்ன தைரியம்? எல்லாம் ஒரு அசட்டு தைரியம் தான். யாரை கேட்டு பிரிச்சீங்க? ஏன் பரண்டி, நான் யாரை கேட்டு பிரிக்கணும்? டீயா போடுறீங்க? இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன், இப்ப பொண்டாட்டியே டீ போடுறேன். ஏன் இப்படி சாமி ஆடுறீங்க? நிறுத்துங்க. நீ நிறுத்தி சரிதா? எதுத்தா பேசுறீங்க? பேசுற என்னடி செய்வ? என்ன செய்வனா? இப்ப பாருங்க. நான் என்னடி பாக்குறது, நீ பாருடி. அடிச்சிட்டார், அண்ணாத்த அடிக்கிறார், வாங்கிக்கோ வாங்கிக்கோ. புருஷோத்தமா, தூள் கலப்படா. வலே, வாங்கம்மா வாங்க. என்ன இப்படி அழுவுறீங்க? குடும்பம்னா நாலும் தான் இருக்கும். இப்ப யாரும் உங்களை அடிச்சது? தாலி கட்ட உங்க புருஷன் தானே, நானே அடிச்சேன். இப்படி அழுவுறீங்களே? நான் அது கழலப்பா. பின்ன இந்த 5 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரை கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா இன்னைக்கு அவரை அடிச்சுட்டேனே. நீ போய் அவரை சமாதானம் பண்ணப்போ. அடி பாவி. என்ன சார் ஆச்சு? இல்ல, எனக்கு அவசர வேலை இருக்கு. வரட்டா?